தோழமைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் தோழி நாகசித்ரா. என்னோட வாழ்க்கையில நீ நிறைய லாஸ குடுத்திருக்க. சோ அதனால நான் பிரிஞ்சு வாழ ரெடியா இருக்கேன். இருந்தாலும் கூட என் மீது தப்பு இருக்கோ இல்லையோ அதெல்லாம் 2வது விஷயம். ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் உனக்கு ஏதாவது ஒரு விதத்துல பிரச்சனையை குடுக்கணும். அந்த காலத்துல எல்லாம் அன்பால பிரச்சனை குடுத்துட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க கூட பேசாம இருக்கிறது, அவங்கள அவாய்ட் பண்றது அந்த மாதிரி. களி முத்தி போனதாலயோ என்னமோ தெரியல. இப்ப எல்லாருமே பணத்தால பிரச்சனை குடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது சட்டத்துல இருக்கக்கூடிய சலுகைகளை தனக்கு சாதகமாகவும் எதிர் தரப்பினருக்கு பாதகமாகவும் அமையும் விதமாக நிறைய விதமான சட்டத்துல இருக்கக்கூடிய அந்த நுணுக்கங்களை பயன்படுத்தி மற்றவர்களை துன்புறுத்துவதற்கான நிறைய விஷயங்கள் பண்றாங்க. சோ அதை பத்தி தான் நம்ம ரீசெண்டா கிட்டத்தட்ட ஒரு 2 கேஸ் பார்த்திருக்கோம். அதாவது ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ஒய்ஃப் நல்ல வெல் செட்டில்டு நல்லா படிச்சவங்களா இருந்தாலும் கூட ஹஸ்பண்ட் இருந்து மெயின்டெனன்ஸ் வாங்கணும், அதாவது ஜீவனாம்சம் பராமரிப்பு தொகை வாங்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுடைய வேலையை விட்டுட்டு அவங்க ஜீவனாம்சம் கோரியிருப்பாங்க. சோ அதற்கு கோர்ட் கண்டனம் தெரிவிச்சிருந்தது. இரண்டாவதாக என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் கிட்டத்தட்ட 5 lakhs இன்கம் வரக்கூடிய ஒரு வேலை பார்க்கிறாரு. அவரிடத்துல அவருடைய மனைவிக்கு 30,000 ரூபாய் வந்து பராமரிப்பு தொகை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வேலையை அவர் ரிசைன் பண்ணிட்டு ஒரு 20,000 ரூபாய் வேலையில சேர்ந்துட்டு பராமரிப்பு தொகையை குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. சோ இதுக்கு கோர்ட் வந்து 1 லட்சம் ரூபாய் வந்து அபராதம் விதிச்சிருந்தது. சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறிய இன்னொரு கேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2014 இந்த ஒரு கேஸ் ஆனது ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. அதாவது மூத்த குடிமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய வயதான ஒரு தந்தையினிடத்துல இருந்து ஒரு 2 மகள்களும் ஒரு மகனும் தங்களுக்கு ஜீவனாம்சம் தந்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் முன்னெடுத்து வைக்கப்படுது. சோ இது ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஹைகோர்ட்ல நடக்குது. சோ அங்க வந்து சொல்லப்படுற ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, நல்ல திடகார்த்தமான உடலோட இருக்கக்கூடியவங்க தங்களால உழைச்சு தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொள்ளக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறவங்க தந்தையினிடத்துல ஜீவனாம்சம் கோர முடியாது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ல வந்து சொல்லப்பட்டிருக்கும். சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இத போல வேற என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. நன்றி.